அதிகாரம் 3. தோபித்தின் மன்றாட்டு. நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன். தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர், உம் செயல்களெல்லாம் நேரியவை, உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர். இப்பொழுது ஆண்டவரே, என்னை நினைவுகூரும், என்னை கனிவுடன் கண்ணோக்கும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் முன்னோருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். என் முன்னோர் உமக்கு எதிராக பாவம் செய்தனர், உம் கட்டளைகளை அவர்கள் மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கு ஆளானோம். வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் நீதியானவை. உம் கட்டளைகளின்படி நாங்கள் ஒழுகவில்லை, உண்மையை பின்பற்றி உம் திருமுன் வாழவில்லை. இப்பொழுது உம் விருப்பப்படி என்னை நடத்தும், என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக. நான் வாழ்வதிலும் சாவதே மேல். ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழிச்சொற்களை நான் கேட்க நேர்ந்தது. ஆகவே நான் கடுந்துயரில் மூழ்கியுள்ளேன். ஆண்டவரே, இத்துயரத்தினின்று நான் விடுதலை பெற ஆணையிடும். முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும். உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும். ஆண்டவரே, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதினும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதினும் நான் சாவதே மேல். சாராவின் துன்பம். சாரா குற்றம் சாட்டப்படுதல். அதே நாளில் மேதியா நாட்டின் எக்பக்தானா நகரில் வாழ்ந்து வந்த ரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்களுள் ஒருத்தி தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது. ஏனெனில் ஒருவர் இறந்தபின் ஒருவராக சாரா 7 ஆண்களை மணந்திருந்தாள். மனைவிகளுக்குரிய மரபுபடி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழும் முன் கொடிய அலகையான அசுமதேயு அவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டது. இதனால் அந்த பணிப்பெண் அவளிடம், நீயே உன் கணவர்களை கொன்றவள். நீ கணவர்கள் 7 மணந்திருந்தும் அவர்களுள் எவருடைய பெயரும் உனக்கு வழங்கவில்லை. உன் கணவர்கள் இறந்து விட்டதற்காக எங்களை ஏன் தண்டிக்கிறாய்? நீயும் அவர்களிடம் போ. உன் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள். அன்று சாரா மனம் நொந்து அழுதாள். தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடியறைக்குச் சென்றாள். ஆனால் மீண்டும் சிந்தித்து, என் தந்தையை மக்கள் பழிக்கலாம். உனக்கு ஒரே அன்பு மகள் இருந்தாள், அவளும் தன் துயர் பொறுக்க இயலாமல் நான்று கொண்டாள் என்று இகழலாம். இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயருற்று இறக்க நான் காரணமாவேன். எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன். மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன். அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழிச்சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். சாராவின் மன்றாட்டு. அதே நேரத்தில் சாரா பலகணியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள். இரக்கமுள்ள இறைவா போற்றி, என்றும் உன் திருப்பெயர் போற்றி. உம் செயல்களெல்லாம் உம்மை என்றும் போற்றுக. இப்பொழுது எனது முகத்தை உம்மிடம் திருப்புகிறேன். என் கண்களை உம்மை நோக்கி எழுப்புகிறேன். இவ்வுலகிலிருந்து நான் மறைந்துவிட கட்டளையிடும். இதனால் நான் இத்தகு பழிச்சொற்களை இனி கேளாதிருக்கச் செய்யும். ஆண்டவரே, நான் மாசற்றவள் என்பதும் எந்த ஆணுடனும் நான் உறவு கொண்டதில்லை என்பதும் உமக்கு தெரியும். நான் நாடு கடத்தப்பட்டு வாழும் இவ்விடத்தில் என் பெயரையோ என் தந்தையின் பெயரையோ இழிவுபடுத்தவில்லை. நான் என் தந்தைக்கு ஒரே பிள்ளை. அவருக்கு வாரிசாக வேறு குழந்தைகள் இல்லை. அவருக்கு சகோதரர் இல்லை. நான் மணந்து கொள்ளத்தக்க நெருங்கிய உறவினர் யாரும் இல்லை. என் கணவர்கள் 7 ஏற்கனவே இழந்துவிட்டேன். இனியும் நான் ஏன் வாழ வேண்டும்? ஆண்டவரே, நான் சாவது உமக்கு விருப்பமில்லை எனில் எனக்கு எதிராக சொல்லப்படும் பழிச்சொல்லையாவது இப்போது அகற்றிவிடும். அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளது மாட்சிமிகு திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து தம் கண்களினால் கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களிலிருந்து வெண்புள்ளிகளை நீக்கவும், அவருடைய மகன் தோபியாவுக்கு ரகுவேலின் மகள் சாராவை மணமுடித்து அசுமதேயு என்னும் கொடிய அலகையை அவளிடமிருந்து விரட்டமும்
இவ்வாறு தோபித்து சாரா ஆகிய இருவருக்கும் நலம் அருளவும் இரபேல் அனுப்பப்பட்டார். சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபியாவுக்கே முன்னுரிமை இருந்தது. தோபித்து முற்றத்தில் இருந்து வீட்டிற்குள் வந்தார். அதே நேரத்தில் ரகுவேலின் மகள் சாராவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள்.